ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஷ் கிச்சன். மணிஷ் கிச்சனில் இன்றைக்கி இட்லி, தோசை, சாதத்தில் போட்டு தக்காளி சாதம் மாதிரி வர மாதிரி தக்காளி தொக்கு எப்படி செய்யணும் பார்க்கலாம். 1/2 கிலோ தக்காளி பழம் எடுத்து நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். இந்த தண்ணியில் இந்த தக்காளியை போட்டு தோல் வெடிக்கிற அளவுக்கு வேக வைக்கணும். தண்ணி தர நல்லா கொதிக்குது. 1/2 கிலோ தக்காளி போட்டு வேக வைக்கும். தோல் வெடிக்கும். தக்காளி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சு. தக்காளியில் தோல் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளியை மட்டும் எடுத்துக்கணும். எடுத்து நல்லா ஆற வரும். தக்காளி நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு அதில் உள்ள தோலை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். தொக்கு தாளிக்க தேவையான உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி இருந்தால் போடலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் மிளகாத்தூள் போடுறேன். கடுகு, வெல்லம், பெருங்காயம், நல்லெண்ணெய். தோலை உரித்து வச்சுருக்க தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுருக்கேன். 100 ml நல்லெண்ணெய். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே விடணும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, ஒரு கட்டு கருவேப்பிலை, அரைச்சி வச்சுருக்க தக்காளி பறிச்சு ஊற்றணும். தக்காளி தொக்குக்கு தேவையான அளவு உப்பு, எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா சூடில் வதக்கணும். இல்லை ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். கடுகு தாளித்து 100 ml நல்லெண்ணெய் விட்டு கருவேப்பிலை போட்டு தக்காளி இதில் போட்டுட்டு நல்லா பாதையில் வட்டிட்டு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாய்த்தூள். காரம் கம்மியாக வேணால் கம்மியாக போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள், உப்பு நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிச்சு. கடைசியாக லாஸ்ட்டாக இறக்கும்போது கொஞ்சமாக வெல்லம். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய். அடுப்பு ஆஃப் பண்ணதில்லை. இந்த சூப்பரான தக்காளி தொக்கு சாதத்தோடு போட்டு கலந்து தக்காளி சாதம் சாப்பிடலாம். இட்லி, தோசை, தயிர் சாதம் இது அருமையாக இருக்கும். உங்களுக்கு லஞ்சு பாக்ஸுக்கு வச்சுட்டு கொடுக்கணும் சாப்பாடு. இந்த சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மணிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. நீங்கள் இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டு